நான் வந்து சுந்தர் நகர் குடியிருப்பு இருக்கிற ஒரு நகர நலவாழ்வு மைய டாக்டர். நான் ஆக்சுவலி எங்கள் ஏரியாவில் எங்கள் வீட்டில் வந்து 2 ஃப்ளோரு 3 ஃப்ளோரு 2 ஃப்ளோருக்கு மூழ்கிடுச்சு. நேற்றெல்லாம் என்னால் வர முடியல. போட்டு அனுப்பிச்சாங்க. போட்டில் இறங்கிறதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இறங்க பயமாக இருந்தது. இன்னைக்கு வந்து இடுப்பளவு தண்ணியில் நனைஞ்சி வந்துட்டேன். டியூட்டிக்கு போனேன் நான். அது நான் வந்து சென்ட் மேரிஸ் ஸ்கூலுக்கு எனக்கு போட்டிருக்காங்க. நான் ரங்கநாதபுரம் டாக்டர், ரங்கநாதபுரம் அரசு ஆரம்ப சுகாதாரத்துக்கு. இது வந்து சொந்த வீடுங்க. 7 வருஷம் ஆச்சு கட்டி. நாங்கள் வந்து இங்கே வந்து 2 வருஷம் ஆகுது கட்டி. நம்ம தவிர 2 வருஷம் ஆகுது. டெனண்ட் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இல்லை, இதுக்கு முந்தி வந்து 2015 வந்தது. அப்போ நாங்கள் இங்கே இல்லை, அப்போ கட்டிட்டோம். 2015 வந்தது. 2015 வந்தது. அப்போ வந்து நாங்கள் இங்கே இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டேஷனில் இல்லை. அதனால ஒரு ஃப்ளோரோட வீடு கட்டின பாகத்தில் இருந்ததால நாங்கள் வரலை. இப்போ வந்து 2 வருஷம் ஆகுது. நாங்கள் பாதிப்பு வந்து இப்போ இந்த தடவை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருந்தது. இப்போ இறங்கி நடக்கிற அளவுக்கு இல்லைங்க. நாங்கள் ஓரளவுக்கு இது நேற்று வரைக்கும் ரொம்ப ஏறலை ஆக்சுவலா. அதனால தான் சேஃபா இருக்கலாம், செகண்ட் ஃப்ளோர் தானே இருக்கலாம்னு இருந்தோம். செகண்ட் ஃப்ளோர் தானே இருக்கலாம்னு இருந்தோம். இப்போ ஓரளவுக்கு வடியுது, தண்ணி வடியுது. தண்ணி தானா பாம்பு வந்தது, எலி பெருச்சாலி வந்தது. அதெல்லாம் வந்து இது காம்பவுண்ட்ல எங்க வீட்டுல எல்லாம் சுத்திட்டு இருக்குது. ஆமாங்க. நேற்று வந்து எங்க பசங்களை எல்லாம் இறக்கி விட்டுட்டோம். நேற்று 2 பசங்களை குழந்தைங்களை இறக்கி விட்டுட்டோம். அதுங்க இறங்கிடுச்சுங்க. எனக்கு இறங்கும் போது வழுக்கி விழுந்துட்டேன். அதனால எனக்கு பயம் ஆயிடுச்சு. போட்ல கூப்பிட்டாங்க, நேற்று வந்து கூப்பிட்டாங்க. நேற்று வந்த அளவுக்கு இன்னைக்கு வரல ஆக்சுவலா. அதனால இடுப்பளவு தண்ணி எனக்கு வந்து இங்க இருக்கிற கூட இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் இங்க வந்து பாப்புலேஷன் எல்லாம் பில்டிங்கா இருக்கிறதால எனக்கு அவ்வளோ 2 வருஷம் தான் ஆகுது. அதனால தெரியும். இன்னும் இருக்கிறாங்க ஒரு சிலங்க வீட்லயே இருக்கணும்னு இருக்கிறாங்க. ஒரு அந்த அளவுக்கு நிறைய பேர் நேற்று வெளியேறிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. உதவிகள் வந்து எனக்கு எல்லாமே இருந்ததால நான் சேஃபா. நான் எதுவும் வெளி உதவி எதுவும் வாங்கல. என் வீட்லயே இருந்ததால நான் மேனேஜ் பண்ணினேன். கவர்மெண்ட் சைட்ல இப்ப பால் பாக்கெட் கொடுத்துட்டாங்க. பிஸ்கெட் கொடுத்தாங்க, நேற்று தண்ணி கொடுத்தாங்க. இல்ல இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலான்னு, ஹாஸ்பிட்டலே ஸ்டே பண்ணிக்கலான்னு. இன்னும் ஃபியூச்சர்ல இது மாதிரி தண்ணி வராம இருக்கிறதுக்காக ஒரு போட் வாங்கி வச்சுக்கலான்னு செல்ஃபா. இல்ல, ஓரளவுக்கு பண்ணவங்களெல்லாம் நேற்று நிறைய பேர் காப்பாத்துறாங்க. நாங்க குரல் கொடுத்தாலும் எங்களை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனா எங்க குழந்தைங்க போயிடுச்சுன்றதால நாங்க கொஞ்சம் பரவாயில்ல, மெர்ஜ் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். ஆனா எங்க குழந்தைங்க போயிட வச்சு எனக்கு கொஞ்சம் தைரியமா இருந்தது. எங்க ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க குழந்தைங்க சேஃபா போயிட்டாங்க. டாக்டர் விஜயகுமாரி. கவர்மெண்ட் ஒன்றும் இல்லை சார், பாக்குறாங்க சார், ஓரளவுக்கு பாக்குறாங்க. இல்லன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நானும் கவர்மெண்ட் சர்வெண்ட். இப்ப கூட நான் நீந்தி வந்தது டியூட்டிக்காக தான், போறதுக்காக தான் வந்திருக்கிறேன். மற்ற மக்களை சேவ் பண்றதுக்காக தான் வந்திருக்கிறேன் அங்கேருந்து. இப்ப வந்து எனக்கு சென்ட் மேரிஸ்ல கேம்ப் கான்டாக்ட் பண்ணிட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அது மற்ற மக்களுக்காக சேவ் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.